ஹாய், நான் தான் உங்கள் டேஸ்டர். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அமேசான்லேருந்து ஒரு ஆக்ஷன் கேம் தான். திருப்பி இன்னொரு ஆக்ஷன் கேம். அது என்ன ஆக்ஷன் கேம், என்ன இதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். நான் போன தடவை இதுக்கு முன் வீடியோ வந்து அக்கோசோ V50 Pro பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு ஈக்குவல் ரேஞ்சில் ஒரு கேம் தான் Sjcam Pro 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட். அந்த இதில் இதுவாகிறது இது அமேசானில் தான் வாங்கினேன். ஏன் அந்த கேம் அக்கோசோக்கு பதில் இந்த கேம் நான் வாங்கினேன்னு சொல்கிறேன். இந்த அன்பாக்சிங் பார்க்கலாம். அந்தளவுக்கு அக்கோசோவில் இருந்த மாதிரி நல்லா ப்ரீமியமான எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட். அப்புறம் H22 அம்ப்ரெல்லா சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சிப்செட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 12 MP சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அப்புறம் கோட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் USB Type-C இது வந்து சார்ஜர் கேபிள். இது பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து 2.33, பின்னாடி நல்ல பெரிய ஸ்க்ரீனாகவே இருக்கும். இது வந்து iOS-டும் ஆண்ட்ராய்டும் ஆப் வந்து QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீதி பேக்கில் நார்மல் ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 12 MP. அப்புறம் பார்த்தீங்கன்னா 170 டிகிரி வரைக்கும் ஆங்கிள் வச்சுக்க முடியும். அப்புறம் 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். MP4 தான் ஆகும். பேட்ரி ஒன்று இருக்கும். பேட்ரி பார்த்தீங்கன்னா 1200 mAh வரும். சப்போர்ட் அப் டு பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். செலக்டட் மெமரி கார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் மைக் கூட இதில் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். அக்கோசோ அளவுக்கு அந்த ப்ரீமியம் மாதிரி இல்லைனாலும் நல்லா இருக்குது. இதான் கேமு. நல்லா பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. நிறைய அக்கோசோவில் இருக்கிற மாதிரி இதுவும் நிறைய கிடையாது, சும்மா கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. இது USB-C டைப் கேபிள். அப்புறம் சைக்கிள் மவுண்ட், சேம் எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கிளாத்ஸ், வாட்டர் ப்ரூஃப் கேஸ் பின்னாடி. அப்புறம் TMM டேப்பு. அப்புறம் மெயின் திங் வந்து கேமரா ஒரு லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் யூசர் மேனுவல் ரெண்டு இருக்குது, என்னன்னு தெரியல. அப்புறம் Sjcam ஸ்டிக்கர் ஒரு 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. ரொம்ப நிறைய இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் நல்லா மீடியமான இது கொடுத்துருக்காங்க. இப்போது கேம் பார்க்கலாம். வாட்டர் ப்ரூஃப் கேஸில் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இது இருக்குது. அந்த இது பண்ணிங்கன்னா தான் நல்லா ஈஸியாக கட்ட முடியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. கேம் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. ஒன்று ஆனு, இது ஆன் பட்டன் இங்கே ரைட் சைடில் இருக்குது. மேலே ரெக்கார்ட் ஆன் பண்ணுறது அந்த இது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மைக்கா ஸ்பீக்கரான்னு தெரியல. அப்புறம் Type-C சார்ஜ் எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் மைக்காக இருந்தாலும் இதில் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுனாலும் இதில் தான் யூஸ் பண்ணணும். சார்ஜும் இதில் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் மவுண்ட்டுக்கு ஸ்க்ரூவோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 1200 mAh பேட்ரி ஒன்று. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா OLED சின்ன டிஸ்பிளே ஒன்று. அப்புறம் 2 LED லைட்ஸு கொடுத்துருக்காங்க.
இங்கே ஒரு மைக்ரோஃபோன் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. இப்போ கேம் ஆன் பண்ணி பார்க்கலாம். டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு உடனே. பார்த்தீங்கன்னா 2 டச்சும் நல்லா தான் இருக்குது. இது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அப்புறம் ஒய்ஃபை ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz அப்புறம் 5 GHz வரைக்கும் வரும். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒய்ஃபை உங்களுக்கு. அப்புறம் ஃபார்மாட், ஆட்டோ, பவர் ஆஃப், அப்புறம் எல்சிடி ஆஃப் டைம் இருக்குது. அப்புறம் எல்சிடி ஆஃப் டைமு, ஃப்ரண்ட் டிஸ்பிளேவும் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் லைட்ஸ் கூட நம்ம வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் அது மாதிரி. அப்புறம் கீபேட், டோனு, ரொட்டேஷன், பிரைட்னஸ் கூட நம்ம ஏற்றி இறக்கலாம், ஸ்க்ரீனோட பிரைட்னஸ்ஸு. அப்புறம் கலர், டெம்பரேச்சர், எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் வேணும்னா நம்ம ஆன் பண்ணி எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட் டைமு, அப்புறம் கிம்பிள் கண்ட்ரோல் கூட இருக்குது இதில் எஸ்ஏல கிம்பிள் ஒன்று இருக்குது, அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை அதர் கிம்பிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 Hz அப்புறம் 60 2 இருக்குது. டிஃபால்ட் செட்டிங், அப்புறம் டிஸ்பிளே ஐஎஸ்ஓ, அப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ், கிளாசிக். அதான் இந்த தீம் மாதிரி 2 தீம் இருக்குது, எஸ்ஜே தீம் ஒன்று, அப்புறம் கிளாசிக்ன்ற மாதிரி. இது எஸ்ஜே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. எல்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்தது அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி, ஒரே இதில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கிளாசிக்லேயே வச்சுருக்கேன். அப்புறம் விஷன், இது என்ன விஷனில் இருக்குது, ஃபயராமில், அதுதான். ஓகே, வீடியோலாம் எப்படி குவாலிட்டியில் இருக்குன்ட்டு நம்ம போக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4K 60 frame/s எடுத்துகிட்ருக்கோம். 60 frame/s பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃபில் தான் இருக்கும். 4K 30 frames மட்டும்தான் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆனில் இருக்கும். வீடியோ எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு பார்க்கலாம். நடக்கிறேன். ஓகே, இப்போ 4K 30 frames/s இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆனில் தான் இருக்குது. இப்போ நடக்கிறேன். ஓகே, 4K அல்ட்ரா 30 frame/s எடுத்துகிட்ருக்கேன். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃபில் இருக்குது. நடக்கிறேன். ஓகே, இப்போது 1080 அல்ட்ரா 60 frames/s எடுத்துகிட்ருக்கேன். இது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. இது எப்படி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடக்கிறேன். ஓகே, இப்போது 1080p 120 frame/s எடுத்துகிட்ருக்கேன். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃபில்.
இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடக்கிறேன். ஆடியோலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த விதத்துலனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். மறக்காமல் எந்த ஒரு இது இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சேனலில் எதை மாற்ற முடியுமோ என்னால் மாற்றிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.